இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் டேங்கிற ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஹாரர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எமிலிங்கிற பொண்ணு தன்னோட 18வது பர்த்டேவை மொத்த ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு தான் நம்ம எமிலியோட லைஃப்ல ரொம்பவே முக்கியமான ஒரு நாளுங்கிறதுனால இவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒருத்தர் விடாம மொத்தமா இங்க வந்திருக்காங்க. இப்போ எமிலியோட அப்பா எல்லாருக்கும் முன்னாடி வந்து உன்னை நினைச்சாலே எங்களுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. உனக்கு 18 வயசாகி நீ பெரிய பொண்ணு ஆயிட்டங்கிறதுனால அடுத்தடுத்து உன்னோட லைஃப்ல எடுக்க வேண்டிய முக்கியமான நல்ல முடிவுகள்லாம் எடுத்து உனக்குன்னு ஒரு நல்ல கெரியர் அமைச்சிக்கோ நாங்க நம்புறோம்னு சொல்றாரு. என்னை பத்தி அப்பா பெருமையா பேசினதை கேட்டு சந்தோஷத்துல எமிலி தேங்க்ஸ் பான்னு சொல்றா. நீ உன்னோட லைஃப்ல நல்லா தான் இருப்பேன்னு நான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தரும் பல தலைமுறையா அவங்க என்ன கெரியரை சூஸ் பண்ணாலும் சரி அதுல பயங்கர சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க. இந்த சக்சஸுக்கு காரணம் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களோட கடின உழைப்பும் டேலண்ட் மட்டுமே கிடையாது. அதையும் தாண்டி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மட்டுமே கிடைக்கிற ஸ்பெஷல் கிஃப்ட் தான். பேருப்பட்ட ஸ்பெஷல் கிஃப்ட் தான் இன்னைக்கு நைட்டு நாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம்னு சொல்றாரு. அப்பா சொன்னதை கேட்டதுமே அப்ப எனக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் எங்கன்னு எமிலி கேட்க உன்னோட ஸ்பெஷல் கிஃப்ட்ங்கிறது உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அது வந்துருச்சா இல்லையா நீ தான் சொல்லணும்னு இவளோட அம்மா சொல்றாங்க. என்னடா ஸ்பெஷல் கிஃப்ட்ங்கிறானுங்க எங்க இருக்குன்னு கேட்டா அதை நான் தான் சொல்லணும்னு போட்டு குழப்புறான் இல்லைன்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இவளோட அப்பா நீ பிறக்கும் போது மணி கரெக்டா நைட்டு 9:03ங்கிறதுனால உன்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் எந்த நேரத்திலயும் வரலாம், அதனால கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. இவங்க சொல்ற விஷயம் இவளுக்கு கொஞ்சம் கூட புரியலனாலும் ஏதோ சொல்றாங்க, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போமேன்னு பொறுமையா இருக்கா. இப்போ எமிலோட மூஞ்சில ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறுறத பார்த்ததுமே உன்னால அந்த சவுண்டை கேட்க முடியுதுல அப்படின்னா உனக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் வந்துருச்சு. அப்படியே எந்திரிச்சு போய் ஜன்னல் வழியா அந்த அற்புதத்தை பாருன்னு எமிலோட அம்மா சொல்றாங்க. இவங்க வேற ஸ்பெஷல் கிஃப்ட் அற்புதம் அதிசயம் என்னென்னமோ சொல்றானுங்க. வெளியே இருந்து வேற வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்குது. ரோட்ல என்ன நின்றுகிட்டு இருக்குன்னே தெரியலேன்னு ஜன்னல் வழியா பார்த்தா உங்க வீட்டுக்கு முன்னாடி ரொம்பவே வித்தியாசமான ஒரு உருவம் நின்றுகிட்டு இருக்கு. உடனே அப்பா அம்மா கிட்ட நம்ம வீட்டுக்கு வெளியே நின்றுகிட்டு இருக்க அந்த வித்தியாசமான உருவம் யாருன்னு கேட்க அவங்க திரும்ப உன்னால அந்த உருவத்தை பார்க்க முடியுதான்னு எமிலியை கேட்கறாங்க. ஆமா அந்தால பார்க்க முடிஞ்சதுனால தானே நம்ம வீட்டுக்கு வெளியே நிக்கிறான்னு சொல்றேன். முதல்ல அவனுக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம், அவன் ஏன் நிக்கிறான்னு சொல்லுங்கன்னு கேட்கிறா. எமிலி இப்ப நீ பார்த்த அந்த உருவம் தான் நாங்க சொன்ன ஸ்பெஷல் கிஃப்ட். இது மற்ற சாதாரண மனுஷங்க கண்ணுக்குலாம் தெரியாது. நம்ம குடும்பத்துல உள்ள 18 வயசு ஆனவங்க கண்ணுக்கு மட்டும்தான் இந்த உருவம் தெரியவே செய்யும். இதோட ஆசீர்வாதமும் பவரும் நம்ம குடும்பத்துக்கு பல தலைமுறையா இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாருமே பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம். அதனால நீ அதை பார்த்து பயப்படாம அதை ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்க. அப்பதான் உன்னோட லைஃபும் எங்களது மாதிரியே பயங்கர சக்சஸ்ஃபுல்லா எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கும். இல்லனாலும் உனக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா அந்த உருவம் இன்னைக்கு நைட்ல இருந்து நீ சாகுற நாள் வரைக்கும் உன்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்களேன்னு சொல்ல எமிலோட அம்மா இங்க என்னதான் நடக்குதுன்னு இவளுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீ பார்த்த அந்த உருவத்தோட பேரு சென்டினல். இதுங்க நம்மளுக்கு 18 வயசு ஆகும்போது நம்மளோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு காலம் வாழ்றோமோ அது வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வரும். கடைசியில் நம்ம எப்ப சாகுறோமோ அப்பதான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும். அது மட்டும் இல்லாம இந்த உருவம் நம்ம எவ்வளவு நாள் உயிர் வாழ போறோமோ அவ்வளவு நாள் நம்மளை விட்டு தள்ளி இருக்கும். நம்ம சாகுற நாள் நெருங்க நெருங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கத்துல வர ஆரம்பிக்கும். கடைசியில இதுங்க எப்ப நம்மளுக்கு ரொம்பவே பக்கத்துல வருதுங்களோ அன்னைக்கு தான் நம்ம சாகுற நாள். அதனால இந்த சென்டினலை நம்மளோட மரணத்தோட அளவுகோல்னு கூட சொல்லலாம்னு சொல்றாங்க. இவங்க என்னதான் இந்த விஷயத்தை பத்தி தெளிவா விளக்கமா எடுத்து சொன்னாலும் இவங்க சொல்றத கொஞ்சம் கூட எமிலியால ஏத்துக்கவே முடியல. இதனால இவளோட பேரண்ட்ஸ் இந்த விஷயத்தை ஏத்துக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணுதான். எங்களுக்குமே ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நாள் போக போக எங்களுக்கு ரொம்பவே நார்மல் ஆயிருச்சு. நீ அந்த உருவத்தை பார்த்து பயப்படுறன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனா அதை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலையப்பட தேவையில்லை. ஏன்னா இப்ப இருந்து நீ ரொம்ப காலம் உயிர் வாழ போறங்கிறதுனால அந்த உருவம் உன்னை விட்டு ரொம்பவே தள்ளி தான் இருக்கும். அது உன்கிட்ட வரவே எப்படி 40-50 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொன்னது கேட்டதுமே எமிலி அதிர்ச்சியோட அந்த உருவம் என்னை விட்டு அவ்வளவு தூரம்லாம் இல்லையே, ரொம்பவே பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றா. இப்ப எமிலி சொன்னதை கேட்டு பயங்கர ஷாக்ல என்னமா சொல்றன்னு கேட்க அடுத்த நிமிஷமே இவங்க குடும்பத்துல உள்ள எல்லாருமே மிகப்பெரிய நிலநடுக்கத்துல மாட்டி மொத்தமா செத்துறாங்க. என்னதான் நம்ம எவ்வளவு தூரம் வாழ போறோங்கிறத காட்டுறதுக்கு சென்டினல்ங்கிற உருவம் கூடவே இருந்தாலும் நம்மளால கடைசி வரை மரணத்தை ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு மெசேஜோட இந்த கதையை முடிக்கிறாங்க.